Taste the Daily. பொள்ளாச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதி 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கரிகார் சோழன் வீதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறிய திமுக அதை செய்யாமல் ஏமாற்றுவதாக சாடினார். அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜேம்ஸ் ராஜா, அம்மா பேரவை கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பீர்ஜே பள்ளியில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி அதிமுக சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் கவுன்சிலர் சின்னராஜ் அதிமுகவில் இணைந்தார். இவரது தலைமையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சிகள் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் மல்லையன், மாவட்ட MGR மன்ற இணை செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட கந்தே கவுண்டன் சாவடி பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் BLA 2 முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கலந்து கொண்ட இக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் KMI சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, மாவட்ட பொருளாளர் காடை மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட கழக அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் பூக்கடை ரவி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் RS வெற்றிவேல், மாநில மருத்துவரணி இணை செயலாளர் அசோகன், கழக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பணியாளர் சங்க மாநில செயலாளர் சின் அருள்சாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் கோவிந்தசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் பிரசாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 6.5 லட்சம் ரூபாயில் இருந்து வடிகால் வாய்க்காலில் தடுப்பு சுவர் கட்டும் பணியை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மேட்டுக்குப்பம் உத்திராபதி சிவன் கோவில் அருகில் பூதங்குடி வடிகால் வாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவிற்கான ஏற்பாட்டினை மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் லதா, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் MP கண்ணபுரான் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கோலப்போட்டி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன், தேர்தல் பொறுப்பாளர் சிங்காரம் ஆகியோர் பரிசு பொருட்களை வழங்கினர். இதில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் A ராஜசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. அழிப்பன் தாங்கலில் நடைபெற்ற போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பல வகைகளான கோலங்களை போட்டு அசத்தினர். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி பங்கேற்று கோலங்களை பார்வையிட்டு உரையாற்றி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக சார்பு அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பொன்னேரியில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமை வகித்தார். மேலும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் இமயம் மனோஜ் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் பலர் பங்கேற்று கருத்துரை வழங்கினர். பயிற்சி கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பங்கேற்றனர்.